ஹலோ மக்களே, இந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஈவினிங் ஒரு 6 மணி கிட்ட தான் நாங்க போய் சேர்ந்தோம். செம்ம கூட்டம். ஆல்ரெடி ஃபுல் ஸ்விங்ல இருந்தாங்க. பாதி கத்தாரே இங்க தான் போல. சரி கதைய சொல்ல ஆரம்பிச்சுட்டு போன இடத்த சொல்லலைன்னா எப்படி? இந்த இடம் பேரு கத்தாரா. தோஹா சிட்டில இருந்து பக்கம் தான். மெட்ரோ வசதி கூட இருக்கு. இப்போ நான் கதைய கன்டினியூ பண்றேன். கேளுங்க. எங்க பார்த்தாலும் ஃபுல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். கடைசியா ஒரு இடம் கிடைச்சிச்சு. பார்க் பண்ணி நடக்க ஆரம்பிச்சோம். உண்மையாவே இந்த இடம் பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் திருவிழா மாதிரி. ஆனா இவங்க ஸ்டைல்ல. அப்புறம் கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நாங்களும் லைன்ல போய் நின்னோம். கடைசியா கூட்டம் அதிகமாயிடுச்சு. கிஃப்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா சொன்ன நேரத்துக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. வானத்துல சும்மா கலர் கலரா வெடிக்குது. ஒரு பக்கம் பாட்டு, இன்னொரு பக்கம் ஃபயர் ஒர்க்ஸ். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லா வருஷமும் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் பிளானிங் ரொம்ப முக்கியம். தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் ஏர்லியாக போங்க. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். நீங்கள் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி போங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஓகே மக்களே, பை பை.